ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம 12th ஃபிசிக்ஸில் சாப்டர் 5க்கான 1 மார்க்ஸ் தான் ரொம்ப சீக்கிரமாக ஷார்ட்கட்ஸில் படித்து முடிக்க போகிறோம். லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டைமென்ஷன் ஆஃப் μ0 ε0ன்னு 2 கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் எப்படி வரணுமா, 2ன்னு வரணுமா. எந்த ஆப்ஷன்லாம் 2 இருக்குன்னு பாருங்கள். L2 T-2 L-2 T2ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எது வந்தாலும் பாசிட்டிவ் தான், அதுக்கப்புறமா தான் நெகட்டிவ் இல்லைங்களா, ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு L2 பாசிட்டிவில் இருக்குது, அதுக்கப்புறம் தான் T மைனஸில் இருக்குது. ஸோ நமக்கு ε0 μ0ன்னு 2 கொடுத்துருக்கிறதுனால 2ஓட வேல்யூக்கு போயிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கணும், அதனால் L2 T2 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், if the amplitude of the magnetic field is 3 × 10⁻², amplitude of the electric field for electromagnetic wave. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்கிறாங்க. வேவ் எப்பவுமே எப்படி இருக்குமா, ரொம்ப பெரிய அலையாக தான் வரும். அப்போ இதில் எது பெருசுன்னு பாருங்கள். 100, 600, 300, 900 எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 தான். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் அலை எப்படி போகும், நமக்கு ரொம்ப பெருசாக போகும். ஸோ ஆன்சர் நமக்கு 900ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், which of the following electromagnetic waves radiation is used for viewing objects? ஆப்ஜெக்ட்ஸை வியூ பண்ணலாமா, எப்படி வியூ பண்ணலான்னா ரெட் கலரில் வியூ பண்ணலாமா. இப்போ நான் எழுதுறதே உங்களுக்கு ரெட் கலரில் தான் தெரியுது. அப்போ வியூவிங் எப்படி இருக்குது, ரெட் கலரில். அப்போ ஆன்சர் நமக்கு இன்ஃப்ரா ரெட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், which of the following is false? எது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் வந்து லாங்காக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஃபால்ஸ். வேவ்லாம் எப்படி இருக்குமா, பெருசாக இருக்கும், பெரிய வேவாக இருக்கும், பெரிய அலையாக இருக்கும். பெருசாக இருக்குமான்னு கேட்டால் தெரியாது நமக்கு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க, லாங்கிடியூட்னல் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், கன்சிடர் அண்ட் ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டர் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இந்த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பை த ஆசிலேட்டர் எப்படி பாருங்கள், ஓசின்னு வருதுங்களா. ஓசி ஏதாவது நீங்கள் ஓசியில் வாங்கி சாப்பிட்ணும், ஏதாவது ஓசியில் யாராவது வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா 1 டைம் தான் அலவுடு, அதுக்கப்புறம் எல்லோரும் காசு கொடுத்தணுமா. ஆசிலேட்டர் ஓசி ஞாபகம் வச்சுக்கலாம். 1 டைம் தான் எல்லாமே அலவுடுன்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஃபன்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொப்பகேட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் எது நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு படிக்கலாம்னா நெகட்டிவ். ஈக்குன்னு வருதுங்களா. ஸோ ஈக்கு இங்குச்சி படிக்க அப்படி இல்லைன்னா தமிழ் ரொம்ப கஷ்டம், ரொம்ப நெகட்டிவாக தான் நம்ம மார்க் எடுப்போம். ஸோ அதனால் என்ன படிக்கணும், சின்ன வயசுலேருந்தே ஈக்கு அப்படி படிக்கணும் அப்படிங்கிறதா ஆப்ஷன். வேறு எந்த ஆப்ஷனுமே நமக்கு ஈக்கேன்னு வராது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவன்த் கொஸ்டின், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவலிங் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ரொம்ப ஃப்ரீயான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ரொம்ப ஃப்ரீயான ஸ்பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 14 எப்படி 14னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிடறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் காலேஜ் அது 13 வச்சுக்கலாமா. செகண்ட் இயர் காலேஜ் தான் 14 வச்சுக்கலாம். செகண்ட் இயர் காலேஜ் நம்ம போயிட்டதுக்கப்புறமா தான் காலேஜே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுற மாதிரி. ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கலாமா, 14ல் தான். 14னா என்ன, செகண்ட் இயர் காலேஜ் தான். அப்படி இல்லைனா 14 இயர்ஸில் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் கூட நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் EM வேவ் இஸ் ப்ரொப்பகேட்டிங் ப்ளஸ் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ஒய்க்கு அப்புறம் என்ன வரும்னா இசட். இங்கே ப்ளஸ் ஒய்ன்றதுதான் ஆன்சர் நமக்கு ப்ளஸ் இசட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடணும். நைன்த் கொஸ்டின், if the magnetic monopole exists then Maxwell's equation to be modified. Maxwell ஈக்குவேஷனை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் பி ஆப்ஷன் பாருங்கள், பீடான்ற மாதிரி ஞாபகம் வருதுங்களா. ஸோ பீடா இஸ் ஈக்குவல் டு 0. யாரும் வந்து கல்யாணத்துக்கு போனீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு பீடா சாப்பிடக்கூடாது, பீடோ நோ 0 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நீங்கள் அப்படி சும்மா இது நான் எல்லாமே எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக தான் சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஒழுங்காக படிச்சிருங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பீடா ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th கொஸ்டின், ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் ஆர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் ஸ்பெக்ட்ரம். லைனுன்னு கொடுத்துருவாங்க. ஒன்று லைன் நமக்கு எமிஷனாக, லைன் நமக்கு அப்சார்ப்ஷனான்னு படிக்கணும். அப்சார்ப்ஷன்னா லைன் நமக்கு தேவையா, நமக்கு தேவை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரான்ஹோஃபர் ஏதோ ஒரு லைன் போட்டிருக்காரு, அந்த லைன் வந்து நமக்கு தேவை தான். ஸோ லைன் வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா காமா ரே தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்.
காமா கம்மா கம்முன்னு இருக்குங்களா. இப்போ வேவ்லாம் எப்படி இருக்கணுமா, கம்மு போட்ட மாதிரி ஒட்டி வச்ச மாதிரி சூப்பராக இருக்குமா. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா காமா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th question, which one of them is used to produce propagating electromagnetic wave? நம்ம எப்போ பொறுப்பாக இருக்கணுமா, ப்ரொப்பகேட்டிங்கில் பொறுப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ பொறுப்பாக இருக்கணுமா, ஏசி போட்டால் நம்ம ரொம்ப பொறுப்பாக இருக்கணுமா, பொறுப்பாக தூங்கணுமா. ஏசி எப்போ பொறுப்பாக இருக்கணும், ஏசி போட்டு தூங்கும்போது ரொம்ப பொறுப்பாக தூங்கணும். ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஞாபகம் வச்சுக்கலாம். 13th question, E is equal to E0. ஈ அப்படின்னு வருதுங்களா. ஈனா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தருவோம், பல் வளர்க்கணும் ஈன்னு சொல்லி தருவோமா. எப்போ வளர்க்கணுமா, 3 times per day. ஒரு டேக்கு 3 times வளர்க்கணும். ஸோ ஆன்சர் நமக்கு 3 times நீங்கள் வளர்க்குனீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கலாம். அப்போ ஆன்சர் பாருங்கள், 3 இன்டூன்னு வர்றது 10^14 பாசிட்டிவில் வருது. இங்கேயும் நமக்கு 3 இன்டூன்னு இருக்கு, ஆனால் 10^-14 நெகட்டிவில் வந்துடுது. ஸோ அப்படின்னாலே நம்ம டீத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். 3 times வளர்க்கணும். அப்போ 3 × 10^14 பாசிட்டிவில் வர மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. 14th question, which of the following is not true? எது நமக்கு ட்ரூ, எது நமக்கு உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஃப்ரீக்வன்சி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எதுக்கு நமக்கு ட்ரூ இல்லைன்னு கேட்குறாங்க. டிபெண்டுன்னு கேட்குறாங்க. வேவ் எங்கேயாவது யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்குமா, எந்த வேவும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இதுதான் நமக்கு நாட் ட்ரூ, அதாவது ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். 15th question, in electric and magnetic field of an electromagnetic wave are in phase and perpendicular to each other. ஸோ இதுவும் ஃபேஸும் இருக்கணும், பர்பண்டிகுலரும் இருக்கணும். இது ஒரு ஆப்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று ஃபேஸ் இருக்காது, பர்பண்டிகுலர் ரெண்டுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஒன்று இருக்குது ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு அது மாதிரிலாம் தேவையில்லை, நமக்கு எல்லாமே வேணும். வேவ்னா வந்து எப்படி இருக்கணுமா, எல்லாமே இருக்கணுமா. ஃபேஸ் அந்த வேவ் வந்து அப்படி ஃபேஸ் இப்படி அலையாக அப்படி முகத்தையும் காமிச்சிட்டு போகுமா, பர்பண்டிகுலராகவும் போகுமா. பர்பண்டிகுலர்னால் இப்படி கூட அலையாக போகுமா. ஸோ ஆன்சர் நமக்கு இன் ஃபேஸ் அண்ட் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 15 கொஸ்டினும் உங்களுக்கு உடனே நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு இதிலேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன், அது என்ன அப்படிங்கிற ஆன்சர் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த சொன்ன ஷார்ட்கட்ஸில் எந்த ஷார்ட்கட் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.